இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 16 அதிகாரம் 5 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அநேக முயற்சிகளை எடுத்து பார்த்தாகிவிட்டது, ஆனால் எல்லளவும் உயர்வு இல்லை. படிப்பிலே, செய்கிற தொழிலிலே, வேலையிலே, எடுக்கிற எந்த முயற்சியிலும் எந்த உயர்வும் இல்லை. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட உங்கள் முயற்சியிலே தோல்வி அடைந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்கள் முயற்சியால் மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையினாலே உங்கள் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. இந்த வார்த்தையை நம்புங்கள் பிரியமானவர்களே. அன்றைக்கு தாவீது ஆட்டு இடையனாய், மேய்ப்பனாய், ஆடுகளுக்கு பின்பதம் அலைந்து கொண்டிருந்தான். ராஜ மேன்மை, ஒரு சிங்காசனம் அவனுக்கு ஸ்தாபிக்கப்பட்டது. எஸ்தர் அடிமையாய் இருந்தார், அவளுக்கு ராஜஸ்திரீ என்கிற மேன்மை, அந்த சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அது உங்கள் முயற்சியால் மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட போகிறது. கிருபையினால் தான் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென்.